இங்க நம்ம ஹீரோ ஒரு படம் எடுக்கிற விஷயமா ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்க தங்கறதுக்காக ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ கூட ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்காக ஹீரோனோட தங்கச்சியும் வந்திருக்காங்க. சோ இப்ப நைட் ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஹீரோனோட தங்கச்சிட்ட உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல நடந்த ஒரு பழைய ஸ்டோரியை சொல்றான். அதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எட்வர்டுங்கிறக்கு வில்லியம்ஸ்னு ஒரு பையன் இருந்ததாவும் அந்த பையனுக்கு பழங்கால பொருட்கள் மேல நிறைய ஆர்வம் இருந்ததாவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மந்திர புத்தகத்தை படிக்கும் போது ஒரு பாக்ஸ பத்தி வித்தியாசமா போட்டுருக்கிறத பாக்குறாரு. சோ உடனே இந்த பாக்ஸை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கி கடைசியா அந்த பாக்ஸுமே கண்டுபிடிச்சிடறாரு. இந்த பாக்ஸ் அவர் கையில கிடைச்சிருந்தே அவர் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு. இதை பார்த்த வில்லியம்ஸோட அப்பா நிறைய டாக்டர்ஸ் கூட்டிட்டு வந்து அதை குணப்படுத்தலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த பாக்ஸ் கிடைச்ச 6வது நாளே வில்லியம்ஸ் அவரோட ரூம்ல தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதை கேட்டோன்னே அந்த பொண்ணுமே எந்திரிச்சு கதை விடாதீங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோனோட தங்கச்சி மாடி மேல இருக்க அதே மாதிரி ஒரு பாக்ஸை பாக்குறா. அந்த பாக்ஸுமே அங்கிருந்து ரூமுக்கு எடுத்துட்டு வந்து நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த பாக்ஸ்குள்ள இருக்க பாட்டில்ல லிக்விட் மாதிரி என்னமோ இருக்கு. அந்த பாட்டில் அங்க இருக்க டேபிள் மேல வைக்கலான்னு போகும்போது அது கீழே விழுந்து உடஞ்சு டக்குன்னு கரணமே கட் ஆயிருது. அந்த கெட்ட ஆத்மா அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்து அந்த பொண்ணோட உடம்புல பூந்துருது. காலையில எந்திரிச்சு அந்த பொண்ணு அவளோட கையை பாக்குறா. பார்த்தா அவ கையெல்லாம் வித்தியாசமா மாறி இருக்கு. சோ இப்ப நம்ம எதுவுமே பேசலான்னு போறான். அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறா. சோ இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற மாதிரியே இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோட ஃப்ரெண்டுமே அந்த பொண்ணை பார்க்க வந்துட்டு அந்த பாக்ஸ் அங்க இருக்கிறத பார்த்துட்டு இதை எங்க எடுத்து அங்கேயே கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லிட்டு போயிடுறான். சோ இப்ப நைட்டு மறுபடியும் அந்த பொண்ணு அழுகிற சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சோ இப்ப அடுத்த நாள் ஹீரோமே அவன் பட விஷயமா ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக வெளியே போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் சாப்பிடறதுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறா. அப்ப அவ தங்கச்சி வித்தியாசமா சாப்பிடுறத ஹீரோயினுமே நோட் பண்றா. சோ இப்ப நைட் அவ தங்கச்சி கூடயே சேர்ந்து ஹீரோயினுமே தூங்குறா. டக்குனு ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அந்த கெட்ட ஆத்மா முன்னாடி நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுமே பயந்துடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினுமே பக்கத்து சர்ச்சில் இருக்க ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு சொல்றா. அந்த சிஸ்டருமே இது என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதரை பத்தி சொல்றாங்க. அடுத்த நாள் அந்த ஃபாதருமே அந்த வீட்டுக்கு வந்து அந்த பாக்ஸை பார்த்துட்டு அந்த பாக்ஸை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பாக்ஸ் யூதர்கள் காலத்துல ஒரு கெட்ட ஆத்மாவை அடைச்சு வைக்க பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைவேறாத ஆசையோட இறந்து போற மனிதர்களோட ஆத்மாவை அடிச்சு ஒரு கடல்ல வீசிடுவாங்க. சோ அந்த பாக்ஸ் யார் ஓபன் பண்றாங்களோ அவங்கள வச்சுதான் அந்த ஆத்மா ஆசையை நிறைவேற்றிக்கும். அப்படி இருக்க ஹிட்லர் ஆட்சி காலத்துல கொடுமையால ஒரு பெண் தற்கொலை பண்ணிருப்பா. அந்த பொண்ணோட ஆத்மா தான் அந்த பாக்ஸ்க்குள்ள போயிருக்கும். அதைத்தான் நம்ம ஹீரோனோட தங்கச்சியுமே ஓபன் பண்ணிருப்பா. அந்த ஃபாதருமே இன்னைக்கு தான் அந்த 6வது நாள்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா ஓட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்றாரு. அந்த ஃபாதர் மந்திரம் சொல்லும் போது அந்த ஆத்மா அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணை கொல்றதுக்காக போகுது. அந்த ஃபாதருமே அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்துறதுக்காக அவர் கையில இருக்க ஒரு தீத்தத்தை அந்த ஆத்மா மேல தொளிக்கிறாரு. அந்த தீத்தம் அந்த பொண்ணு மேல பட்டதுமே இந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஆத்மா வெளியே வந்து அதே இடத்துல இருந்து சாம்பல் ஆயிருது. சோ இப்ப இந்த பொண்ணுமே அந்த ஆத்மா கிட்ட இருந்து தப்பிச்சிடறா. ஆனா லாஸ்ட்ல அந்த ஃபாதர் அந்த ஆத்மாவை முழுமையா வரட்டாத மாதிரியும் அந்த ஆத்மா திரும்ப வர மாதிரியும் காமிச்சு அந்த படத்தை முடிக்கிறாங்க.